தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அன்பரசு. இவர் முன்னாள் சோளிங்கரோட சட்டமன்ற உறுப்பினர். இவர் அந்த ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா ரோப் நாயகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்லேயும் சரி, இன்னைக்கு இருக்க தமிழக அரசியலில் பல சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அவர்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம். ஏர் லுக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதவியிலிருந்து நீக்கக்கூடி 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர் டெல்லியில் முகாமிட்டிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, ஜென்ரலாக யார் மாநில தலைவராக வந்தாலும் அவங்க நியமித்த உடனே ஒரு வருஷத்துக்குள்ளவே உடனே அவர்களை மாற்றணும், நீக்கணும், வேறு ஒரு தலைவரை போடணுன்ற கோஷங்கள் எப்போவுமே இந்த காங்கிரஸ் கட்சியில் உண்டு. இது ஒரு ஜனநாயக கட்சி. அது இந்த ஜனநாயக கட்சியில் அவங்களுக்குண்டான உரிமைகள் இருக்கின்றது. ஆனால் தற்போதைய நிலைமையில் செல்வ பெருந்தகை அவர்கள் நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இப்போ கூட பார்த்திங்கன்னா கிராம கமிட்டி சீரமைப்பு குழுன்னு போட்டு மாவட்டந்தோறும் பாராளுமன்ற தொகுதி வாரியாக, சட்டமன்ற தொகுதி வாரியாக இன்றைக்கு அவர்கள் ஜோனல் மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள், பாராளுமன்ற ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்ற பதவியை உருவாக்கி அவங்க மூலிமா ஒவ்வொரு கிராமத்தையும் போய் கிராமத்து மக்களை, அடித்தட்டு மக்களை சந்தித்து அவர்களை அந்த காங்கிரஸ் கட்சியில் இணைக்கின்ற வகையில் ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெரிய முன்னெடுப்பு செய்திருக்கின்றார். அதனால் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்னும் 2026 தேர்தல் இன்னும், அதாவது ஒரு வருடம் தான் இருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாதத்தில் அது மிக வேகமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சலசலப்புகள் இந்த நேரத்தில் தேவையில்லைன்னு தான் எல்லோருடைய கருத்து. பெட்ரோல் விலை 5 ரூபாய் இருக்கப்போ கூட அவர் எனக்கு அனாவசியமான போலீஸ் பாதுகாப்பு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு எந்த காங்கிரஸுமே ஃபஸ்ட்டு காமராஜரை பற்றி சொல்கிறதுக்கே இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி சொல்லுதுன்னு தெரியல. ஆனால் இதுவரையுமே காமராஜர் மாதிரி யாரா இருக்கீங்களா? ஏன் இல்லை? எல்லாம் அதாவது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. காமராஜர், மகாத்மா காந்தி, கக்கன்னு, அம்பேத்கர் இவங்களாம் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள். இது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, உலக அளவில், இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். ஸோ அதனால் அந்த கம்பேரிசன் அவங்க மாதிரி யாரும் இனிமேல் வர முடியாது, இனிமேல் பிறக்கவும் போகிறதில்ல. ஆனால் அவர்கள் செய்த வேலைகளை, பணிகளை செய்யக்கூடிய திறமையானவர்கள். அவர்கள் பெயரால் நாங்கள் செய்வோம். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று போயிட்டு இருக்கு. நீங்கள் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வள்ளூர் கோட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. பல கட்சியை சேர்ந்தவங்க அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பங்கேற்றிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எங்கள் அப்பா பாராளுமன்றத்தில் 1980-84 முதல் தரம் பாராளுமன்ற உறுப்பினர். அப்போவே பாராளுமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவை. இந்தியாவில் விகிதாச்சார அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது ஓபிசி ரிசர்வேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு பாராளுமன்றத்தில் எங்கள் அப்பா தான் முதல்ல பேசினவர். இந்திரா காந்தி அம்மையார் அப்போது பிரதமராக இருந்தார். அப்பா பேர் ஐரா அன்பரசு, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர், 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் அப்போவே பேசினார். அதனால் அன்றைக்கே எங்கள் அப்பா பாராளுமன்றத்தில் முன்னெடுத்து அந்த உரை இன்றைக்கும் இருக்குது. அதெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு அதெல்லாம் நாங்கள் அதை திருப்பி மறு பிரசுரம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று. அடுத்தது, இப்போ இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல 100 பேர் இருக்காங்க, ஒரு இடத்துல 1000 பேர் இருக்காங்க. 100 பேருக்கு உண்டான ரிசர்வேஷன் நம்ம கொடுத்தாகணும், 1000 பேருக்கு உண்டான ரிசர்வேஷன் கொடுத்தாகணும். 100 பேருக்கு கொடுக்குறது 1000 பேர் கொடுக்க முடியாது, 1000 பேர் கொடுக்குறது 100 பேர் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களோட பிரதிநிதித்துவப்படி ஜாதி வாரியாக கணக்கெடுத்து அவர்களுடைய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டால் வளர்ச்சி பாதைக்கு அந்த சமூகம் இன்னும் வேகமாக முன்னேறும். அதுக்காக தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இப்போ நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பில் ஒரு ஜாதி அதிகமான விகிதாச்சாரத்தில் இருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு தானே நீங்கள் அதிகமாக ரிசர்வேஷன் கேட்பீங்க. இப்போ ஒரு ஜாதி கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க நசுக்கு தானே போடுவாங்க. இன்னும் இல்லை, அதாவது அழுகின்ற பாலுக்கு தான், இப்போ குழந்தைக்கு தானே பால் கொடுக்கணும். எந்த குழந்தைக்கு பசி எடுக்குதோ அதுக்கு தானே முதல்ல கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் அதிகமாக இருக்கார், அவருக்கு ரிசர்வேஷனே இல்லை, ரொம்ப மிகவும் வறுமை கோட்டு கீழே வாழ்கின்றார். அப்போ அவர் எப்படி கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முன்னெடுத்து போக முடியும்? அப்போ அவருக்கு உண்டான ரிசர்வேஷன் அரசாங்கம் மூலிமா சலுகைகள் பெற்றால் அவர் உடனே நல்லா படிப்பார், நல்லா வேலை வாய்ப்பு செய்வார். அதெல்லாம் பண்ணும்போது இந்த சமுதாயத்துக்கு நல்லது தானே. இப்போ இந்த ஜாதி கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் அதிகமாக கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் இப்போ ஒரு 1 கோடி பேர் இருக்காங்க. இன்றைக்கி
ஒரு உதாரணத்தை எடுத்து போனீங்கன்னா வன்னியர் சமுதாய மக்கள் ஏறத்தாழ ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க. தமிழகத்தில் மொத்தம் 6.5 கோடி பேர், 6.5 கோடிக்கு மேலே 8 கோடி கிட்ட வந்து 8 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 8 கோடி ஏறத்தாழ 2 கோடி பேர் வரலும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏறத்தாழ அவங்களும் வந்து அது சமநிகராக ஒரு 1.5 கோடியிலேருந்து 2 கோடி வரலும் அவங்களும் இருக்கிறாங்க. அதே போல் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி அந்த அவங்களுக்கு வந்து அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில் அவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டால், இப்போ ஒரு அப்ளிகேஷன் வாங்க போகிறாங்க, காலேஜில் போய் ஒரு அப்ளிகேஷன் வாங்க போகிறாங்க, இதே வந்து எம்பிசி இல்லை ஓபிசி, எம்பிசியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சமுதாய மக்களுக்கு அந்த காலேஜ் அட்மிஷனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 75 ரூபா 100 ரூபா இருக்கும். இதே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் போய் அங்கே போய் அந்த அப்ளிகேஷனை வாங்கினா அது அவருக்கு வந்து 30 ரூபாலேருந்து 35 ரூபா தான் இருக்கும். அப்போது இவங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கிது, ரிசர்வேஷன் அடிப்படையில் அவங்க சலுகை கிடைக்குது. அதே போல் தேர்தலில் போட்டியிட்டால், இப்போ ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் தேர்தலில் போட்டியிட்டால் ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 25,000 ரூபா வரலும் டெபாசிட் பணமாக கட்ட வேண்டியது வரும். இதே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு 5,000 ரூபா தான் இருக்கும். இன்னும் மகிழா, அதாவது மகளிர், தாழ்த்தப்பட்ட மகளிராக இருந்தால் அதுவே இன்னும் 2,700 ரூபாய் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக இந்த ஸ்லாப் வைக்கிறாங்கன்னா, மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் முன்னேற வேண்டும். அடித்தட்டு எப்போ பார்த்தாலும் ஏழை ஏழையாகவே இருக்கான், பணக்காரனாகவே இருக்கான், இப்படியே நம்ம வாய்க்கிட்டே சொல்லியிருந்தால் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுத்து அது கொண்டே பிரதிநிதித்தை அரசாங்கம் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி உள்ளவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு அவர்கள் செல்ல முடியும். தமிழகத்தை இன்னும் வளர்ச்சி பாதைக்கு அவர்களோட உழைப்பு பயன்படுத்தப்படும். இப்போ 2 கோடி பேர்ன்றது ஒரு டேட்டா ஒன்று சொன்னீங்க. இப்போ ஒரு சமுதாயம் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில் கொடுப்பாங்க? இப்போ நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? இப்போ ஜாதி வாரியில் வந்து பிரிச்சிடுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்க? அவங்க ரிசர்வேஷன் கீழே இருக்குமா இல்லை மேலே இருக்குமா? என்ன அடிப்படை? இல்லை, நம்ம வந்து என்ன அடிப்படைனா, இப்போ நம்ம 20% ரிசர்வேஷன் நாங்கள் டிமாண்ட் பண்ணோம் முதல்ல. அதாவது டிமாண்ட் பண்ணோம், அதையும் வந்து இப்போ 10% ஆகிட்டாங்க. அந்த 10% கூட சமீபத்தில் கோர்ட்டு வழக்கு நிலுவையில் இருந்தால் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது 10% இது ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆர்டர் வந்து அசம்பிளியில் பாஸ் பண்ணாங்க. ஆனால் அதையும் வந்து கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் தமிழக அரசு பொறுப்பேற்ற புதிய தமிழக அரசு பொறுப்பேற்ற பிறகு அது வழக்கு வந்து நிலுவையில் இருந்தாலும் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. 10%னா டைரெக்டாக வரணும், உள் ஒதுக்கீடாக வரக்கூடாது. இப்போ வந்து ஏறத்தாழ 101 ஜாதி வந்து எம்பிசி பட்டியலில் இருக்குது. மொத்த பேருமே வந்து எம்பிசியில் வந்துட்டா அந்த 10% ரிசர்வேஷன் எவ்வளோ போகும்? 101 ஜாதிக்கும் அது பிரிக்கும் போது 10% கால் கூட வராது, 1/4% கூட வராது. ஸோ தனி இட ஒதுக்கீடாக, உள் ஒதுக்கீடு இல்லாமல் தனி இட ஒதுக்கீடாக 10% ரிசர்வேஷன் வேணுன்றது தான் கோரிக்கை. இப்போ தமிழக அரசு இல்லை, இது பொதுவாகவே மக்கள் வந்து இது ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இதில் வந்து ஒரு முழு அரசியல் நோக்கம் இருக்குது. இல்லை அப்படி சொல்ல முடியாது. அதாவது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் நலனுக்காக தான் அரசு ஒரு ஆட்சியை வந்து எதுக்காக பண்ணுறாங்க? மக்கள் நலத்திட்டத்திற்காக தான் பண்ணுறாங்க. அவங்க நல்லா இருந்தால், அவங்க நல்லா ஆட்சி பண்ணால் அவங்கள திருப்பி மக்கள் வந்து அவங்கள ஆதரிக்க போகிறாங்க. அதனால் மக்களுக்கான ஆட்சி தான் இந்த தமிழக அரசு. இப்போ திமுக அரசும் மக்களுக்கான ஆட்சியாக தான் நீங்கள் செயல்பட்டு தொகுப்பூதியம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி மகளிர் இலவச பேருந்து கொடுக்குறாங்க. இன்னும் எவ்வளோ விஷயம், பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. இன்னும் அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இது மக்கள்லாம் அந்த ஆதரவு வந்து வர 2026 தேர்தலில் அது வந்து ஆதரவாக எதிர்பார்றது தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதி 90% நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய நான் முதல்வர் திட்டம் அந்த மாதிரி வந்து அறிக்கையில் இல்லாத திட்டத்தையே வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது 90% நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆமாம், அது 90% நிறைவேற்றப்பட்டதுன்னு அவங்க ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது. அது பாயிண்ட் பை பாயிண்டாக கணக்கு இருக்குல்ல. விவசாயத்திற்காக இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு வந்து இலவச உரம், அதே போல் பெண்கள் தாலி திட்டம், திருமண மகப்பேறு திட்டம், இந்த மாதிரி எவ்வளோ திட்டங்கள் நிறையா. அது படிப்படியாக ஒன்று கிளியர் பண்ணிட்டே வராங்க. இப்போ 4 வருடம் ஓடிக்கொண்டிருக்குது. இன்னும் 5வது வருடத்தை நோக்கி இப்போது அவங்க காலடி எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் அது வந்து அவங்க பண்ணுறாங்க. அது வந்து அதில் ஒன்றும் அது வந்து எதிர்கட்சின்றது என்ன? எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி என்ன சொன்னாலும் குறை சொல்கிறதே வேலையாக இருக்கக்கூடாது. அவங்க நல்லது செஞ்சால் நல்லதுன்னு சொல்லணும்.
அதில் சரியில்லைன்னா இது சரியில்லை, நீ திருத்திக்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தானே கூட்டணி கட்சியுமே. கூட்டணி கட்சியுமே அவங்க நல்லது பண்ணால் நல்லதுன்னு சொல்லணும், கெட்டது பண்ணால் கெட்டதுன்னு சொல்லணும். இல்லை, நாங்கள் இப்போ குரல் கொடுக்குறோமே. இப்போ எங்களுக்கு அவங்களுக்கு இப்போ நான் தான் சொன்னேன், பாலிசி மேட்டரில் நாங்கள் மாறுபடுறோம். மற்ற கட்சி எங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா பாலிசி மேட்டர்ஸ். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பாலிசி உண்டு. ஸோ எங்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் வரப்போகிற 2026 தேர்தலில் எங்கள் தொண்டர்களோட கருத்து என்னன்னா, அங்கே கூட்டணி மந்திரி சபை வேணும். அப்போ தான் நாங்கள் கூட்டணியில் நாங்கள் தொடருவோம். எங்கள் கூட்டணி அப்போ தான் நாங்கள் வந்து கூட்டணி இதான் வந்து மேலிட தலைமை முடிவெடுக்கும். நான் வந்து சொல்லி நாங்கள் மேலிட தலைமைக்கு தெரிவிப்போம் எங்களோட அழுத்த திருத்தமான கருத்து. 2006, 2011 மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ரெடியாக இருந்தார். 5 மந்திரிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது, நாளைக்கு 2 நாளுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் ஆகுதுன்னு இப்போ சட்டமன்றத்தில் பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சு. எனக்கு தகவல் வருது, உங்களை அறநிலையத்துறை அமைச்சராக இன்னும் 2 நாளில் நாங்கள் நியமிக்க போகிறோம், நீங்கள் வந்து ரெடியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ்லேருந்து எனக்கு பேசுகிறாங்க. ஆனால் என்ன நடந்ததோ அந்த நேரத்தில் காங்கிரஸ் அரியணையில் அந்த கூட்டணி மந்திரி சபை அந்த நேரத்தில் பல்வேறு சிக்கல்கள் நின்று போச்சு. ஆனால் இந்த 2026 அப்படி இருக்காது. கண்டிப்பாக 5 மந்திரிகளாவது ஒரு துணை முதலமைச்சர் எங்கள் உட்பட எங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருப்பார்கள் 2026 கூட்டணியில் ஆட்சியில். நீங்கள் 2006, 2011 வந்து சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் வச்சிருக்க டிவிகே விஜய் வந்ததுனால வந்து நீங்கள் வந்து இதை வந்து டிமாண்ட் பண்ணீங்களா டிஎம்பி கிட்ட, எனக்கு ஒரு 50 சீட்டு கூட, எனக்கு வந்து ஒரு 5 இது கூட. ஏன் 2011 அப்புறம் எத்தனையோ வந்து தேர்தலை சந்திச்சிங்க, அப்போல்லாம் நீங்கள் இல்லை அவங்க இப்போ ஒவ்வொரு 5 வருஷ தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தரம் இல்லை, 3 வருஷத்துக்கு ஒரு தரம் இல்லை, 2 வருஷத்துக்கு ஒரு தரம் ஏதாவது புது கட்சி முளைச்சினே இருக்குது. அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து இன்றைக்கு பெய்த மழையில் பூத்த காலனாக எத்தனோ கட்சி காணாமல் போயிருக்கு. அதனால் வந்து அந்த அரசியல் நிலைப்பாடு தவாக விஜய் அவர்கள் இங்கே அரசியலுக்கு வந்திருக்கின்றார்கள், மாற்றத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். இன்னும் அவர் வந்து அந்த களத்துக்கு வரலை. இப்போதைக்கு அவங்க மெம்பர்ஷிப்ஸு, ட்ரைவ்ஸு, அப்புறமா வந்து நிர்வாகிகள் தேர்வு அந்த லெவல் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு தேர்தலை சந்திக்கின்ற போது தான் அவர்கள் எப்படியாப்பட்ட திறமையான இளைஞர்களா, நாட்டுக்காக எப்படியாப்பட்ட தீர்த்தங்களை கொண்டு வர போகிறார்கள் என்பது அப்போது தான் தெரியும். தலைவர்கள் வந்து மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்தால் எந்த ஒரு கட்சியுமே புதுசாக வராது. ஏன்னா இப்போ டிவிகே விஜயா இருந்தாலுமே அவர் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டவர் தான். ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுருந்தா நீ தமிழகத்தில் வந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து தலைவர் மேலே இதுவரையுமே நீங்கள் செஞ்சதெல்லாம் அதிருப்தியாக இருக்கும் தானே டிவிகேலேருந்து வராங்க. இதை காங்கிரஸும் சரி திமுகவும் சரி நீங்கள் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுருந்தீங்கன்னா ஏன் மக்கள் வந்து நீங்கள் இவ்வளோ இல்லை அப்பழுக்கற்ற அரசியல் தந்தை என்று சொல்லக்கூடிய தமிழகத்தை ஆண்ட காமராஜர் அவர்கள் இருக்கின்ற போது எத்தனையோ பேர் கட்சி அப்போவும் ஆரம்பித்தாங்க. அவர் எதிர்த்து ராஜாஜியெல்லாம் இவங்களாம் எதிர்த்து பண்ணாங்க. ஸோ அது மாதிரி அவர் காலத்திலேயே இருந்தது. அதனால் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு சில அந்த சினிமா துறையில் ஏற்பட்ட சில மனக்கசப்புகள், அதனால் ஏன் நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு தன்னோட சுய தேவைக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பித்தார்ன்றது மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகின்றது. இப்போ அதே மாதிரி தொடர்ச்சியாக வந்து காங்கிரஸ் வந்து எல்லா மாநிலத்திலுமே தோல்வி அடைந்துட்டு இருக்கே, அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது என்று எப்போதுமே நான் சொல்லுவேன். அதனால் அரசியல் கட்சிகள் இன்றைக்கி வந்து ஒரு சர்வாதிகார பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்து ஏறத்தாழ 11வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு சர்வாதிகார ஆட்சி. ஜெர்மனியில் ஹிட்லரோட ஆட்சி எப்படி இருந்தது? ஒரு சர்வாதிகார ஆட்சி. ஏனென்றால் சிறைவாசம், என்றால் வனவாசன்ற மாதிரி அவங்கள வந்து அந்தளவு மக்களை சித்திரவதை பண்ணி அவங்கள வந்து, ஆனால் எவ்வளோ நாள் நீடிக்க முடிஞ்சது? ஹிட்லர், முசோலினி இவங்களால் ஒரு சர்வாதிகாரம் என்றது ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை தான். அப்படி பார்க்கும்போது இன்னும் ஒரு 3 வருஷம் தான் இவங்க இருக்கலாம். ஏன்னா இவங்க சர்வாதிகாரம் முடிவுக்கு வரப்போகின்றது. அதனோட அறிகுறி தான் இன்றைக்கி பிரதமர் வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே அவமானப்படுத்தப்பட்டார். ட்ரம்ப் அவர்கள் மரியாதைக்குரிய அதிபர், யுஎஸ்ஏ அமெரிக்காவினுடைய அதிபர் அங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டும். அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி, உங்களோட நண்பர் தானே அதானியிடம் நீங்கள் ஏதாவது கேட்டீர்களா? ஏனென்று சொன்னால் அமெரிக்க நீதிமன்றத்தில் அவர் வந்து ஊழல் ஒரு பண ரீதியாக எங்கேயோ வந்து நிறைய பணம் கொடுத்து ஒரு கம்பெனி மூலமாக சில சலுகைகளை பெற்றார் என்று அமெரிக்க நீதிமன்றம் கண்டிக்கிறது. அந்த அமெரிக்க நீதிமன்றம் கண்டிக்கிறதே
எங்களோட நீதிமன்றம் கண்டித்ததே, அதை நீங்கள் அதானியிடம் கேட்டீர்களா என்று யார்கிட்ட? நம்மளோட பிரதமர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் அப்படின்ட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறார். அவர் ஒன்றுமே, அவர் 11 வருஷமாக ஒரு பிரதமர் ப்ரெஸ்ஸை பார்க்காம இருப்பாங்களா? ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்காத ஒரு பிரதமர் இந்த நாட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா அது அவர் நம்மளுடைய பிரதமர் மட்டும்தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டெலிப்ராம்ப்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ஒரு மாநாடு, ஒரு கட்சி நடக்குது, அந்த கட்சி மாநாடு நடக்குதுன்னா அந்த கட்சி மாநாட்டில் அந்த டெலிப்ராம்ப்டரை பார்த்து படிப்பாங்க, புள்ளி விவரங்களை தெரிந்து கொண்டு அதை வச்சு மைக்கில் பேசுவாங்க, ஏதாவது தப்பாக இடப்போது புள்ளி விவரம்னு. ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே டெலிப்ராம்ப்டரை வைத்து பேசக்கூடிய ஒரே பிரதமர் நம்முடைய வடை சுட்ட மரியாதைக்குரிய பிரதமர் தான். வாயால் வடை சுட்ட பிரதமர் நரேந்திர மோடி தான். நீங்கள் நாலேஜ் வச்சு பேசக்கூடாதுன்னா, இப்போ வந்து படிப்பு வந்து இல்லாத நம்ம காமராஜர் கூட வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா டெலிப்ராம்ப்டர் வைப்பாங்க. அது வந்து அவங்களோட நாலேஜை பொறுத்து. இப்போ நீங்கள் வந்து நேரு ஐயா வந்து அவர் பேசினாரு, அவரோட நாலேஜ் வேறு. நீங்கள் அந்த நாலேஜை வச்சு வந்து இல்லை இந்தியா அவமானப்பட்டது நம்ம சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் டெலிப்ராம்ப்டர் மட்டும் இல்லாமல் அவர் கூட 2 பேர் டிரான்ஸ்லேட்டர் வேறு, இருக்காங்க. நீங்கள் டெலிப்ராம்ப்டர் தேவையில்லையே, அந்த டிரான்ஸ்லேட்டர் சொன்னால் பேச வேண்டியது தானே. இவரால் அங்கே பேசவே முடியல. ட்ரம்ப் அதுக்கப்புறம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேட்டது, இவர் வாயடித்து நிற்கின்றார் பிரதமர். அப்படியே உடனடியாக ட்ரம்ப் உடனே தலையிட்டு, இது மிஸ்டர் மோடி, திஸ் கொஸ்டின் இஸ் ஃபார் யூ பட் ஐ வில் ஆன்சர் ஃபார் திஸ் அப்படின்னு ட்ரம்ப் ஆன்சர் பண்ணுறார். அதனால் நேரு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு, ஜவஹர்லால் நேரு எப்பேற்பட்ட ஒரு குடும்ப பாரம்பரியம். ஒரு ஆனந்த பவனத்தை இந்தியாவிற்கே தானமாக கொடுத்தவர். அதனோட வேலை அதனோட மதிப்பீடு 2000 கோடி அப்போவே, அந்த காலத்தில். இன்றைக்கி வந்து லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும். அப்படியாப்பட்ட பிரதமர் வெரி ஃப்ளூயண்ட்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த காலத்தில் பேசும்போது அந்த பழைய இன்டர்வியூலாம் எடுத்து பாருங்கள். அவர் லண்டனில் படித்தவங்கள, லண்டன் யூனிவர்சிட்டியில் படித்தார். அவர் நாலேஜ் வந்து இது, அவர் வந்து வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவார்னு சொல்ல முடியாது. அவர் எல்லா லாங்குவேஜுமே பேச வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர், பல மொழிகளை கற்றுக்கொண்டவர் அவர். இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ட்ரம்ப் வந்து இவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறவர் யார்? நம்மளுடைய பிஜேபியோட நகைப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள். அவர் எப்பவுமே வந்து அவர் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, நாங்கள் இதை பண்ணிட்டோம். ஏங்க, ஒரு அமெரிக்காவிலேருந்து மிக கொடூரமான முறையில் மிருகங்களை கொண்டு வர மாதிரி ஒரு இந்தியர்களை, அங்கே அதை புலம்பெயர்ந்த இந்தியர்களை அமெரிக்காவிலேருந்து கையில் விலங்கிட்டு காலில் செயின் போட்டு கொண்டு வரானே, இது எவ்வளோ பெரிய கேவலம். கொரோனா காலத்தில் இதே ஏர் இந்தியா விமானம் சென்னையிலேருந்து இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்டதில் வெளிநாடுகளுக்கு இந்தியர்களை கொண்டு வர, ஏன் அதே ஏர் இந்தியா இன்றைக்கு அங்கே அமெரிக்காவை சென்று நம்முடைய புலம்பெயர்ந்த இந்தியர்களை மரியாதையோடு கூட்டு வந்துருக்கலாமே? ஏன் அதுக்கு அந்த திக்கு இல்லை, அந்த வக்கு இல்லை? இதுதான் எங்களோட கேள்வி. ஏர் இந்தியா வந்து கரோனா காலத்தில் இந்தியர்களெல்லாம் வெளிநாடில் முடங்கி இருந்தபோது இங்கேருந்து ஏர் இந்தியா வச்சு நாங்கள் மீட்டெடுத்தோம் பெருமையாக சொல்லுவீங்களே. இன்றைக்கி வந்து இந்தியர்களோட உயிர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் அன்றைக்கி கையும் காலம் கட்டி 17 மணி நேரம் இப்படியே வந்தால் அவங்களோட உடலில் எவ்வளோ வலி இருந்திருக்கும், அதோட மன வேதனை எப்படி பட்டிருப்பாங்க. அவங்களோட சாபமே அவங்கள திருப்பி ஆள விடாது. வரப்போகிற காலகட்டங்களில் அவங்களோட சாபமே, அந்த இந்தியர்கள் வந்தாங்க பாருங்கள், அவங்களோட சாபமே உங்களை வீழ்த்தும். நீங்கள் சாபம் விடுற மாதிரி இருக்குன்னா, இப்போ அந்த இந்தியர்கள் வந்து அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு இதுவாக தானே போயிருக்காங்க, ஒரு நியாயமான முறையில் போடல, அவங்க தவறு தானே செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த தவறு வந்து இப்போ நம்ம நிறைய, அதாவது எல்லா நாட்டிலையும் அகதிகளாக வருவதும், ஒரு இடத்துல வந்து டூரிஸ்ட் விசாவில் போய் ஒர்க் பெர்மிட்டில் போய் ஒர்க் பண்ணுறதும் நிறைய நடக்கிறது தான் உலகம் ஃபுல்லாக. நம்ம நாட்டில் அது மாதிரி நடக்குது, வெளிநாட்டில் நடக்குது. ஆனால் அவர்கள் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டவர்களை அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு வந்து திருப்பி அனுப்பணும். அந்த அவங்க சொந்த நாட்டுக்கு டீபோர்ட் அனுப்பணும், அவ்வளோதான். அதை வந்து சாதாரண முறையில் அனுப்பலாமே. அதுனா கையிட்டு விலங்கிட்டு அவனா கொள்ளக்காரனா அவன் இருந்தால் நீங்கள் கவனிக்கல. இவ்வளோ வருஷமாக நீங்கள் கொடுத்த பாஸ்போர்ட்டு அந்த விசா காலத்தை முடிகிற வரலாம் அவன் வேலை செய்கிறான்னா, அப்போ அந்த அரசாங்கம் தானே அது ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கல. ஒரு 6 மாதம் விசா கொடுத்துட்டு அவன் 6 வருஷமாக அங்கே இருக்கான்னா அவன் அங்கே இருக்க விட்டது யார்? அப்போ அதே அரசாங்கம் தானே. அப்போ அது அந்த அரசு அதிகாரத்தை நாங்கள் தவறு பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஒன்றும் கேட்கலாம், அவன் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான். இப்போ கண்டுபிடிச்சா நீ நல்லபடியாக அவனை திருப்பி அனுப்பிவிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களோட மாநிலத்துறை, எங்களோட இந்தியா வச்சதில் நாங்கள் தத்தெடுத்துப்போம், நாங்கள் திருப்பி அவங்கள நல்வாழ்வு பண்ணுவோம். ஆனால் வந்து அதுக்காக அவமரியாதை பண்ணுற எந்த காலத்திலும் நாங்கள் ஒத்துக்கவே காங்கிரஸ் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கின்றது. நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை வந்து மோடியும் ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே கடுமையாக இருக்குது. ஸோ வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டார். இப்போ எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸில் நீங்கள் எவ்வளோ வந்து இந்தியாவில் நாங்கள் அனுப்புகிற பொருளுக்கு எவ்வளோ நீங்கள் போடுறீங்களா டியூட்டிஸு, அதை ஈக்குவலுக்கு நான் அங்கே போடுவேன்ட்டார் மோடி அவர்கள்.
ட்ரம்ப் அவர்கள் அந்த அளவிற்கு வந்து இந்தியா மேலே மிக கடுமையான கோபத்தில் இருக்கார். இதுக்கு காரணமே மோடியோட நடவடிக்கைகள், அவரோட விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல. ட்ரம்ப் வந்து முதல் தரம் அவர் அதிபராக இருக்கும்போது அவர் ஏமாந்துட்டார். எப்படி நாட்டு மக்கள் வந்து மோடியால் ஏமாற்றப்பட்டனரோ, இந்திய மக்கள் எப்படி ஏமாற்றப்பட்டனோ மோடியால், அதே மாதிரி ட்ரம்ப்பும் வந்து ஏமாந்துட்டார் மோடியை நம்பி. இப்போ தான் இந்த சர்வாதிகாரம் பண்ணுறார் இந்தியாவில். அவர் ஜிஎஸ்டி குறைக்க சொல்லி ஒரு வெளிநாட்டு அதிபர் வந்து நமக்கு உத்தரவு போடுறாரு, நமக்கு அட்வைஸ் சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய கேவலம்! என் நாட்டு விஷயம், என் நாட்டு வரி வந்து நீங்கள் ஜிஎஸ்டி இருக்கிறதுலே உலகத்திலேயே அதிகமான ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு இந்தியா ஒரு கண்ட்ரி என்றால் அது இந்தியா தான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளை அவ்வளோ கேவலப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம பிஜேபியை பற்றி வந்து ஏதாச்சும் ஒரு உண்மைகளை பேசினா அதோட இணையதளங்கள் வந்து முடக்கப்படுது, அவங்க மேலே வந்து வழக்கு போடப்படுது. இந்த ஆனந்த விகடன் மேட்டர் தானே சொல்கிறீங்க? இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து அவரை பற்றி வந்து தவறுதலாக சொல்கிறீங்க, நாளைக்கு உங்கள் மேலே வந்து வழக்கு போட்டால் என்ன பண்ணுவீங்க? நான் வழக்கை நான் நீதிமன்றம் சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதை பற்றி நான் கவலையப்படலை. நீதியின் முன்னால் நான் நிரபராதி என்று எனக்கு நீதிக்கு என்றைக்கும் நான் தலைவணுங்கிறேன். அப்படி போட்டாரா வெள்ளன் குட். இதையெல்லாம் நான் மோடிக்கே வந்து ஃப்ரீ பாஸ் டிக்கெட் அனுப்பிச்சேன். மோடிக்கு 2014 நான் வந்து இலவசமாக டிக்கெட் அனுப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வாங்க, தமிழ்நாட்டு அவல நிலையை பாருங்கள், ஒரு வருஷம் நீங்கள் பிரதமராகி போனீங்க திரும்பியே பார்க்கலன்னு இலவச டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் 2 அனுப்பிச்சு அவர் பேர்லையே. அதனால் அப்போவே பாயாத வழக்கு இனிமேல் எனக்கு பாய்ஞ்சாலும் அதை நான் நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கின்றேன். இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தோட பாஜக தலைவர் நேற்று கூட வந்து நேற்றைய ஒரு நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடுமையான சொல்ல வந்து நம்ம திமுகவோட துணை முதலமைச்சரை வந்து சொல்லியிருந்தாரு. நீ கெட் அவுட் மோடி நீ சொல்கிற, நீ எப்படி நீ வந்து உனக்கு பால்டாய் கோபால், நானே வந்து உன்னோட வீட்டில் வந்து நான் போஸ்டர் அடிப்பேன், எங்கள் பாரத பிரதமரில் உலகமே போற்றக்கூடிய பிரதமர், அவரை பற்றி நீங்கள் பேசிட்டீங்கன்னு ஆவேசமாக சொல்கிறேன். இல்லை அண்ணாமலை வந்து டெய்லி வந்து அவரோட வேலையை வந்து காலைல எழுந்தோன்னே யாராவது 4 பேர் ப்ரெஸ்காரனை கூப்பிடணும், அவங்கள வச்சு பேசி ஏதாவது பரபரப்பாக அவரை பற்றி பேச வைக்கணும். இது மூலமாவது தன்னோட கட்சியை வந்து வளர வைக்கலாம். எனக்கு 15% இருக்குது, 20 நோட்டாவை முதல்ல வின் பண்ணிட்டவங்க போய் நோட்டாவை வந்து இன்னும் ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவிலே பிஜேபி கிடையாது. இன்றைக்கி பிஜேபியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரும்பாலானவர்கள் கொள்ளையர்கள், மோசடிக்காரர்கள், குற்றம் செய்தவர்கள், இப்படியாப்பட்டவங்க தான் இன்றைக்கி பிஜேபியில் அவ்வளோ பேர் இருக்காங்க. காவல்துறை குற்றவாளி எப்படி இன்றைக்கி பாலியல் குற்றவாளி பாதி பேரில் 3/4 பேர் பிஜேபியில் தான் இருக்கான். நேற்று கூட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாமலையில் நின்று ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறா, அவன் பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் அசால்ட்டாக இது பண்ணிட்டார், எங்கேயோ ஆட்டையை போட்டார். அது மாதிரி பிஜேபியில் வந்து ஆள் இல்லை. பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட ஆள் இல்லை. ஒன்லி அவருக்கு வேலை செய்யறது ஒரு ஆள் ஒருத்தர் வச்சுக்கிறார், வீட்டில் கார் ஓடுறது ஒரு ஆள் வச்சுக்கிறார், 2 பேர் தாங்கிறாங்க. கட்சிக்காரங்களாம் நிர்வாகிகளாம் பணம் சம்பளம் கொடுத்து அவங்களும் உட்கார வச்சு கூட்டத்தை கூட்டுறாரு. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டார், பெரிய மாநாடு அப்படின்னு, ஃபுல்லாக காலி சேர் தான். காலி சேரை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் டோட்டலாக சைக்கு இது வந்து ஒரு மாதிரி ப்ரெஸ் ஃபோபியான்னு ஒன்று சொல்லுவாங்க, மேனியாக்கு. தன்னை வந்து அப்படியே பெரிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் வளர்த்துக்கிறதும், நம்ம தான் பெரிய ஆள், நம்மளுக்கு மீறி யாரும் இல்லை அப்படின்னு, அது ஒரு மனநோய், அது ஒரு விதமான மனநோய். அது நீங்கள் வந்து ஈஸியாக அதை சொல்லிடுறீங்க. இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருக்கன்றது இன்னைக்கு வந்து பரபரப்பாக இணையத்தில் வந்து மிகவும் பரபரப்பாக தேடப்படுது. அவர் வந்து அவ்வளோ ஃபேக்சுவலாக சொல்கிறார். அதே மாதிரி வந்து மா சுப்பிரமணியனை பற்றி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அவர் சொல்கிறத வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதே மாதிரி உங்கதுலேருந்து ஒரு ஐஏஎஸ் இருக்கார்ல, அவர் அப்படியே திருப்பி கேட்டார், உங்கள் ஐஏஎஸ் வந்து எம்பி வந்து தூக்கிட்டு இருக்காருன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அவர் அதே மாதிரி ப்ரெஸ் கொடுத்து வந்து கொடுக்கலாம், பரபரப்பாக எதனா ஒரு கொடுக்கலாம்ல. அது அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அவங்க போய் கொடுக்கலாம்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும். அண்ணாமலையை வந்து சொல்கிறீங்க, உங்கள் கட்சியோட எம்பி தானே, இப்போ அவங்கள சொல்கிறாங்கல்ல, அவர் ஐஏஎஸ் தானே சொல்லி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாருன்ற மாதிரி அவங்க சைடில் ஒரு கேள்வி. நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பணியை செய்து கொண்டிருக்கின்றார். போன வாரம் கூட இங்கே பூந்தமல்லி, திருவள்ளூர் இங்கெல்லாம் ஆய்வு கூட்டம் நடத்தினார், மக்களை சந்தித்தார், குறை கேட்டார், நிறைய இடத்துல கொடி ஏற்றுற கட்சி நிகழ்ச்சியும் பார்க்குறாரு, பொதுமக்களையும் பார்க்குறாரு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யணுமோ செய்ய வேணுமோ அதை கரெக்டாக தானே செஞ்சுட்டு இருக்காரு. பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து கல்விக்கு வந்து நான் வந்து தரமாட்டேன், நிதி தரமாட்டேன்றாங்க. அவர் என்ன பேசினாருன்றது தெரியவே இல்லை. இல்லை அது வந்து ஆளாளுக்கு இப்போ அதாவது மாநில தலைவர் கொடுத்துட்டார் பதில், எல்லாரும் சொல்லிட்டு தான் நல்லா இருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் அதுக்காக குரல் கொடுத்துருக்கணும். அவர் இப்போ நாடாளுமன்றத்தில் கொடுப்பாரு. அவர் இப்போ தானே மும்மொழி கொள்கை மேட்டர் வந்திருக்கு, இனிமேல் அவர் பேசுவார். இதுக்கு முன்னாடி வந்து இவங்க பேசியிருக்காங்க, எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன்ல இருந்து எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் நம்ம சசிகாந்த் செந்தில் அவர் பேசினதா வந்து தெரியலன்னு மக்கள் சொல்றாங்க. நீங்க எப்படி ஏன் அவர் பேசின எத்தனோ வீடியோ இருக்கு, நான் அனுப்பட்டுமா? அவர் பேசுறதுதான் பேசுறதா எதுவுமே இல்லைங்களே. மக்கள் ஏன் இது கூட இந்த சமீபத்தில்
அந்த அதிக படுக்கை வசதிகள்லாம் வேணும், திருவள்ளூர் அந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு அது கேட்டார். அதுக்கப்புறம் முகத்துவாரம் வந்து ஒன்று சீரமைக்கணும், அந்த பழையற்காடு முகத்துவாரத்தில் வந்து நிறைய கடல் அரிப்பு இருக்குது, அதை சரி பண்ணணும். இன்னும் எவ்வளோ போய் அதெல்லாம் அது எதிர்கட்சிகள் அப்படி தான். அவங்க ஏதாவது ஒன்று எதிர்கட்சின்னா என்ன, ஏதாவது உட்காந்தா குற்றம், நின்னா குற்றம், அது சொல்லினே இருக்கணும்ல. இப்போது மக்களுக்காக ஒரு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களான்னு தெரியல, ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து செல்வ பெருந்தகை அறிக்கையே கொடுக்குறாங்க. இமீடியட்டாக கொடுத்துட்டாரு, ஒரு அறிக்கை உடனே கொடுத்துட்டாரு. யாராக இருந்தாலும், எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக சட்ட ரீதியான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, இப்போ வந்து நம்ம சுதா மேடம் இருக்காங்க, தெரியும், சுதா நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர். அவங்க வந்து மணிப்பூர் விஷயத்துக்கு வந்து என் அண்ணன் அண்ணாமலை நான் கூப்பிட்டேன், மணிப்பூர் விஷயத்தில் நீ குரல் கொடுக்கல, உன்னை டே அண்ணாமலை சொல்லுவேன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்குல்ல, இப்போ அதை வந்து அதே மாதிரி இவங்க பேசினால இவங்க வாயை திறக்கல, இவங்க ஒரு பெண் தானே. அதே மாதிரி ஜோதிமணி அது வந்து என்னன்னா, இப்போ மாநில தலைவர் கொடுத்துட்றாரு, ஒருத்தர் கொடுக்கணும்னுலாம் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ நீ மணிப்பூர் ஒரு கட்சி சார்பாக ஒரு தலைவருக்கு கொடுக்குறாருன்னா அந்த கட்சி சார்ந்தவர்கள் தான் நாங்கள். அப்போ அதில் நாங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கோம், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம், இல்லை மாநில நிர்வாகிகளாக இருக்கோம், எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு குரல் தலைவர். இப்போ மாநில தலைவர் இப்போ மாநிலத்தில் நடந்தது, அதுக்கு குரல் கொடுத்தார். இப்போ அகில இந்திய அளவில் நடக்குதா, ராகுல் காந்தி குரல் கொடுப்பார். அதுக்கு ஏன் சோனியா காந்தி ஏன் சொல்லல, பிரியங்கா காந்தி ஏன் சொல்லல, மல்லிகார்ஜுன கார்கே ஏன் சொல்லல, அப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்த ஒரு கட்சி சார்ந்து ஒரு குரல் தான், அதாவது ஒட்டுமொத்த குரலாக ஒரு குரல் ஒலிக்கும். இப்போ நீங்கள் மணிப்பூருக்கு வந்து போராட்டங்கள் அவ்வளோ அறிவிச்சார்ல உங்கள் மாநில தலைவர், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அறிவிச்சு நீங்கள் அமித்ஷா வந்து ஒரு இது பேசிட்டாருன்ட்டு அவ்வளோ போராட்டங்கள் பண்ணீங்க. சைதாப்பேட்டையில் ஆளுநரை கவர்னர் மாளிகையை நோக்கி வந்து முற்றுகையிட்டீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் சிஎம் இது போய் நீங்கள் முற்றுகையிட்டிருக்கலாம்ல, அது மக்கள் கேட்குறாங்க. மக்கள் முன்னாடி ஒரு ஏன் இதில் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணணுமே, பண்ணாமல் அண்ணா யூனிவர்சிட்டிக்கா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் வந்து எல்லோரும் சேர்ந்து மாவட்ட தலைவரெலாம் சேர்ந்து ஒரு பண்ணாங்க ஆர்ப்பாட்டம், பாரிஸில் நடந்தது. அது நடக்காமல் இல்லை. சரி, இப்போது நீங்கள் எப்படி இருந்தாலுமே தன் பெற்ற பிள்ளை வந்து தாய் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் காங்கிரஸ் வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்க, இன்னமும் அப்படிதான் வந்து பேசுவீங்க போல. பட் ஆனால் மக்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ்ல வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து நீங்கள் நிறைய பேர் வந்து வெளியில போறாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமலிகா காமராஜ் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு மீடியாவில். அசீனாவுக்கும் எனக்கும் வந்து அசீனா வந்து ஒரு உறுப்பினரை சேர்க்க சொல்லி வந்து என்கிட்ட இவ்வளோ காசை வாங்கிட்டாங்க, நான் வந்து இந்த மாதிரி பண்ணவங்களாம் வந்து என்ன வந்து நோக்கி வராங்க, திடீர்னு காங்கிரஸ் மேலிடம் வந்து அதை கேன்சல் பண்ண சொல்லிடுச்சு அப்படின்றாங்க. உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கட்சி பூசல் இருக்குல்ல. ஒரு கட்சி என்பது ஒரு குடும்பம் போல, குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரதான் செய்யும், வெளியில வருது. அது வந்து சில நேரங்களில் அதுதான் ஏற்கனவே வந்து எங்களோட அகில இந்திய செயலாளர் சொல்லியிருக்கா ஜெனசெக்ரட்டரி, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டோம் வெளியில் போயிட்டு ப்ரெஸ்லேயோ 4 செவத்துக்குள்ளே தான் உங்களோட மூமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு குடும்பத்தில் இதெல்லாம் சண்டை சில சச்சரவுலாம் நடக்க தான் செய்யும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை.